டியூஷனுக்கு கிளம்பிட்டியா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாக்கா" அப்படிங்கிறாங்க. "ஏய் இப்போ உனக்கு ரொம்ப ஹேப்பியா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பி" அப்படிங்கிறாங்க. நான் தான் என்ன பண்ணேனே தெரியல. அவருடைய எக்ஸாம் எப்படி சொல்லனே தெரியல வீட்ல" அப்படிங்கிறாங்க. "ஆமாக்கா, மாமா நாளைக்கு எக்ஸாம் எழுதுறாங்கல்ல" அப்படின்னேன். "ஆமா ராஜின்னே." "எப்படி சொல்லலாம்? எப்படியாவது சொல்லிடலாம்க்கா மாமாட்ட" அப்படிங்கிறாங்க. அடுத்து வெளியில எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ராஜி எல்லாம் போறாங்க. அடுத்து வந்து ராஜி வந்து பாண்டியன் கிட்ட போய், "மாமா நான் டியூஷனுக்கு கிளம்புறேன் மாமா" அப்படிங்கிறாங்க. "அப்படியா சரிப்பா" அப்படிங்கிறாங்க. பழனி வந்துட்டு, "ஏம்மா ராஜி எதில போற?" அப்படிங்கிறாங்க. "பஸ்ஸில தான் சித்தப்பா" அப்படிங்கிறாங்க. "பஸ்லயா? பஸ்ஸு வந்து நீ டியூஷன் எடுக்கிற வீடு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து தூரம். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வேற நீ நடக்கணும். இங்கே நம்ம வீட்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வேற நீ நடக்கணும். எதுக்கும்மா இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டே இருக்க? பேசாம ஒண்ணு பண்ணு கதிரு. நீ ராஜிய போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துருடா" அப்படிங்கிறாங்க. "கரெக்ட் இதுதான் கரெக்ட்" அப்படின்ட்டு மீனா சொல்றாங்க. "நானா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாடா நீ போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுடான்னே." உடனே பாண்டியன்ட்டு, "ஏது அந்த ஓட்ட சைக்கிள்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னே." "அப்ப நீங்க பைக் வாங்கி கொடுக்க வேண்டியதானே மச்சான் கதிருக்கு." "என்னது பைக்கா? நானா?" அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. ஐயய்யோ! அவசரப்பட்டு நம்ம வேற உளறிட்டோமே அப்படிங்கிறாங்க. "டேய் நீ